எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன vlog பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு பின்னாடி பேக்யார்டில் வந்து இந்த குட்டி வீடு இருக்குது. இங்கே வந்து குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் எண்டு 2 வீக்ஸு வந்து அசோகா ஆத்தியா 2 பேருக்கும் வின்டர் பிரேக் தான். வின்டர் பிரேக் அப்படின்றனால அவங்களுக்கு ஸ்கூலு கிளாஸு அப்படின்னு எந்த அலைச்சலும் கிடையாது. பாப்பா அதை எடுத்து போய் உள்ளே வச்சுட்டு வந்து உள்ளே வச்சுட்டு உள்ளே. தேங்க்யூடி. ஏமா குட் ஜாப். இன்னைக்கு பார்க்குற இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இந்த குட்டி டால் ஹவுஸில் உள்ளே குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இந்த வீடை வாங்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து நியூ பில்டு கிடையாது, ப்ரீ ஓன் ஹவுஸ் தான். அந்த ஓனர் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியிலே இருந்திருக்காங்க. அந்த தாத்தா வந்து அவங்க பேத்திக்காக இதை வீடை கட்டியிருக்காங்க. எஸ் சார், அது ரெண்டு எடுங்க, அப்புறம் இதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம். தேங்க்யூடி. ஆன் பண்ணுறீங்களா? ஆன் பண்ணுங்க, பொறுமையாக. குட் ஜாப். எண்ணெய் ஊற்றுறீங்களா? கொஞ்சமாக, அதில் கொஞ்சம் ஆஃப் தான் போதும், ஊற்றுனா போதும். இன்னும் கொஞ்சம் போதும். இப்போ வெயிட் பண்ணுங்கள். மசாலா டப்பா இங்க அது இல்லை சாமி, இது இதான் முதல்ல. கரண்டி அது இருக்கு, இங்கே கிட்ட வச்சுக்க பத்திரம். இந்த அப்படியே இந்த ட்ரே தூக்கி அப்படியே கிட்ட வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். கடுகு எங்க இருக்கு? கடுகு போட்டு அப்புறம் காஞ்ச மிளகா, அது வந்து சீரகம். கருப்பா இருக்கு, அதான் கடுகு. சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு காற்று மழை. இங்கேயே சமைச்சு இங்கேயே சாப்பிட்ணும் அப்படின்றது தான் இன்றைக்கி கோலே எங்களுக்கு. இங்கே மிளகாய் கிள்ளி போட்டு சாம்பார், அப்புறம் வந்து நெத்திலி கருவாடு வந்து வாங்கியிருந்தேன். இங்கே வந்து லோக்கலாக பார்த்திங்கன்னா ஏஷியன் மார்க்கெட்டில் எல்லாத்துலேயுமே வந்து கருவாடுலாம் வைப்பாங்க. நாங்கள் இருந்து தான் வாங்கிட்டு வந்துருந்தேன். தேங்க்யூடி. காஞ்ச மிளகா ஒரு 5 போடுங்க. போடுங்க, வெயிட் பண்ணுங்க. அது ஸ்பூன் இதாக பாருங்கள், அது உடன் ஸ்பூன் இருக்கும் பாருங்கள், ஒரு ஸ்பூன் எடுத்து போடுங்க. போதும், கிட்ட வச்சு போடணும். இப்போ காஞ்ச மிளகா போடுங்க. எத்தனை போட்டிங்களா? கொஞ்சமாக அது வறுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. பொறுமையாக. டமால் டுமால்னா சட்டி பிரேக் ஆகிடும். அது நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக நல்லா இருக்கு. முறுக்கு ஸ்மெல், அந்த சட்டி ஸ்மெல். இது ஒரு கொஞ்சம் அடுத்த வீடியோ ஆஃப் பண்ணி அப்புறமா தக்காளி பயங்கர காசு பார்ப்போம். தக்காளி எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கோங்க. வர அப்படியே இது பேர் தெரியும்ல. கருவேப்பிலை இருங்க. வெரி குட். அப்படியே எல்லாம் சமையல் தெரியும், எல்லாம் கற்றுக்குறீங்க அம்மாட்ட வந்து நைஸா. ஒரு கை ஆகும் போடுங்க. அதுல இது இருக்கும் பாருங்க, மஞ்சத்தூள் என்னன்னு பாருங்க. இது இல்லை, இது இதோட முடிச்சு அதை கடுகு எடுங்க. கடுகு எடுத்து இதில் வச்சுருங்க. அல்ல கடுகு எடுத்துருங்க, கடுகு எடுத்து இதில் வச்சுருங்க. பத்திரம். இப்போ வந்து இதான் மஞ்சத்தூள். கரம் மசாலா இல்லை, சாம்பார் கரம் மசாலா. மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுங்க, ஒரு பிஞ்சு போடுங்க. போடுங்க, கிட்ட போய் போடணும் எப்பவுமே. அந்த அந்த அதையும் எடுத்துட்டு போகணும் கிட்ட. அப்பதான் வெயிட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் போடணும். இன்னும் கொஞ்சம் போடுங்க. போடுங்க. போடு, கிட்ட போ, கிட்ட. போடு. இப்போ வந்து சில்லி பவுடர் இங்க இவங்களுக்கு இல்ல, அது இது கருவாடு ஃப்ரை பண்ணு. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எங்க ஆயா வந்து மண் பாத்திரத்திலே வந்து அடுப்பு, அப்புறம் வந்து ஒரு குட்டி பாத்திரம்,
இட்லி பாத்திரம், அதுவும் வந்து அதில் வந்து இட்லி ஊற்றி வைக்கலாம். அதெல்லாம் வந்து மண்ணிலே வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு குட்டி குட்டி குச்சிலாம் அடுப்பு மாதிரி பற்ற வச்சு அதில் சமைக்க தண்ணி ஊற்றி சாப்பாடு போட்டு நிஜமாகவே சமைச்சு சாப்பிட்டுலாம் இருக்கும். அந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, ஒரு புளி கரைச்சி ஊற்றுறேன் சாம்பாருக்குள்ள, அந்த பாத்திரம் சைஸில் இருக்கும். நம்ம வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறைய குவான்டிட்டிலாம் சமைக்கிறதெல்லாம் கஷ்டம் இல்லைங்களா, அதனால் அந்த கரெக்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு குட்டியாக இருக்கிறவங்களுக்கு விளையாடுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி மாமா பசங்க அத்தை பசங்க கூடலாம் அவ்வளோ விளையாடி இருக்கோம். ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இப்போ அதெல்லாம். இப்போ இருக்கிற சூழ்நிலை டைமு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பே கிடையாது. குழந்தைங்க ஓடிட்டே தான் இருக்காங்க. எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ இல்லை எனக்கு சான்ஸ் கிடைக்குதோ இந்த மாதிரி இந்த வீட்டுள்ள கூட்டிகிட்டு வந்து சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. அது கரண்டி எடுத்துருங்க, இல்லைன்னா கரண்டி சுடும். ஆமா சாமி, இந்த கையில போடக்கூடாது, இதுல போடுங்க. 1/2 ஸ்பூன் தான் கையில போட எப்படி அது? இன்னும் கொஞ்சம் எடுங்க, இன்னும் கொஞ்சம் எடுங்க. போடுங்க போடுங்க. மரத்துல வச்சுட்டு இதுவை போட்டு மூடிடுங்க. போதும் போதும், அது போதும். திருப்பி போடணும். திருப்பி போட்டு அங்க வச்சிருங்க கரண்டிய. தண்ணி ஜெக்கு தண்ணியை ஓரமா வச்சிருங்க. அவ்வளவுதான். இப்ப இது நல்லா பாயில் ஆன பிறகு பருப்பு எங்க இருக்கு? பருப்பு எங்க இருக்கு? பருப்பு எடுங்க. இருங்க, பருப்பு இருக்கா? எடுங்க, பருப்பு எடுங்க. சட்டியில இருக்கு, எடுத்து வெயிட் பண்ணுங்க. அந்த கரண்டி இருக்கு பாருங்க. சமைச்சிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு வெளியே சத்தம் கேட்கும். அவ்வளோ காற்று அடிச்சிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் தான் மழையே பெய்ய ஆரம்பிச்சது. அவ்வளோ மழை. நீங்க சொன்னா கேட்பாங்க. ஓ, அதனால நான் சொன்னா கேட்க மாட்டீங்க, நீங்க சொன்னா அவங்க கேக்குறாங்க. இப்ப நான் சொன்னா யார் தான் கேட்பீங்க? இட்லி பொடி. ஓ, இட்லி நாட் இட்லி பொடி மேசியா போயிட்டா. இட்லி பொடி இல்ல பாப்பா, என்ன இட்லி பொடி? யா உப்பு டேஸ்ட் பண்ணல. இந்த காரணம் இது சாமி, நான் உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணிட்டு தரேன். சூடா ஊத்துவா அப்படியே. அவ்வளவு சூடாது. உப்பு போடணும் இல்ல, இன்னும் கொஞ்சம் போடுங்க. நான் அம்மா பார்த்து வச்சுருக்கேன். இப்ப கொதிக்க குத்துருவா கையில. வரவே இல்லை பாப்பா. உப்பு காரம் உப்பு கொஞ்சம் எதுவுமே போடணும். கையில போடாதீங்க சாமி, கரண்டில எடுத்து போடுங்கம்மா. செஃப்பா யாரு? நீங்க செஃப்பா? எல்லாம் வேணாமா ப்ளீஸ்மா. பாப்பா கொதிக்கும், நல்லா ஆஃப் பண்ண வேண்டியது. இப்ப எடுத்து கீழே வைக்கணுமா? இப்ப எங்க வைக்கிறது பாத்துட்டு? ஏன் அவன் தலைமையில வைக்கணும், உங்க தலைமையில? கொதிக்குது. இப்ப அது இறக்கிட்டு என்னது மாதிரி நீ அவ்வளவு ஸ்ட்ரென்த் தாமா வாமா. இப்ப என்ன பண்ணுவா? மீன் கருவாடு. காத்து flood advisory, அப்ப wind advisory. வெளியில சாமி இது சாப்பிட்டு அதனாலதான் வெளியே வந்தாமா. அதை எடு, கடாய் எடு சாமி. இந்த கடாய் எடுத்தாங்க. பொறுமை நான் பண்றேன். நீதான் பண்ணுவாங்க. பெரிய கண்டிங்க சாம்பார் மூடுமா, பொறுமையா நான் எடுத்துறேன். அது அப்படிதான் இருக்கும். அது நீங்க போய் உள்ள போய் அந்த இது ஸ்டாண்ட் எடுத்துட்டு வரல. இட்ஸ் ஓகே, இப்போதைக்கு வைங்க. மூடுங்க. என்ன பாப்பா? என்ன ஒருத்தவங்க நான் பண்ணல. ஃபுல்லா ஊத்திடுங்க, என்ன ஃபுல்லா ஊத்திடுங்க. கரெக்டா இருக்கும். குட் ஜாப். பொறுமை. நீங்க அந்த சாம்பார் தரீங்க தரேன், நானே போடுறேன். மூடி வச்சு எல்லாம் பக்கம். என்ன சாமி? அந்த எண்ணெய்க்கு என்னத்துக்கு அவ்வளவு வேலை? என்னது பாப்பா? கருவாடு மீன் பொரியல். கருவாடு மீன் பொரியல். முன்னாடி சொல்லு, நீ தெரியல. கருவாடு மீன் பொரியல். மீன்
பொரியல். பொரியல். மீன் பொரியல் இல்ல பாப்பா, அது என்ன கருவாடு தெரியுமா? மீன் கருவாடு. யாருங்க? மீன் கருவாடு. அது பேரு நெத்திலி கருவாடு. லாஸ்ட் டைம் நம்ம சாப்பிடும்போது உங்களுக்கு பிடிக்கல. இது நல்லா இருக்கும் பாப்பா. நம்ம வெளியே செஞ்சிட்டோம்ல, அந்த ஸ்மெல் நிறைய வராது. நான் பார்த்தேன். ரேட்டிங் கொடுத்தேன். லாஸ்ட் டைம் ஒரு rating. லாஸ்ட் டைம் போடும்போது ரேட்டிங் ஏன் லாஸ்ட் டைம்ல ஆச்சு? இது பிடிக்கலையா உங்களுக்கு? மஸ்ட் ஸ்மெல் லைக் ஐயோ ஸ்கூல்ல வரோம் டயர்டா இருக்கும். அவர் இருந்து அவ்வளோ அது அப்போ அதை வீட்டு உள்ள செஞ்சோம்ல பாப்பா, கதவு திறக்காம அதெல்லாம் வெளியே வந்துட்டாமா. சரி இது என்ன சொல்லுங்க? கரம் மசாலா. ஐயோ சாமி, Chilli மஞ்சள் powder. தூள். மஞ்சள் தூள். அப்ப இது ஓ இதான் வருது. இதான் சில்லி பவுடர். ஆமா, மிளகாய் தூள். மிளகாய் தூள். தூள். இது மசாலா தூள். தனியா தூள். இப்போ அப்புறமா லாஸ்ட் உப்பு போடுங்க. நீ அம்மாட்ட கொடு ப்ளீஸ் அம்மா. இப்போ என்ன பண்ணோம்? ஏன் லாஸ்ட் டைம் உங்களுக்கு பிடிக்கல கருவாடு? ஸ்மெல் ரொம்ப இன்டென்ஸா. இப்ப தெரியுதா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரல பண்ணாரு? ஏன்னா வெளியே சமைக்கிறோம்ல, அது வராது. வெளிய கதுலாம் மூடி வெளிய ஃப்ளட் அட்வைஸ் உள்ள வெஜ் இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல சாமி, நம்ம கருவாடு இந்த கருவாடு இது வந்து தயிர் சாதம், புளி சாதம். புளி சாதம், ஐலாண்ட் சாதம். தேங்க்யூ டி. தோசை அப்போ இட்லி. ஆஹா, இல்ல பழைய சாதம் தண்ணி ஊத்தி வைக்கிறோம்ல, பழைய தக்காளி கோன் சொல்லுங்க. இது ஒண்ணு இல்ல டாஸ் பண்ணுங்க. அது வந்து தொக்கு மாதிரி இருக்கும். பரவாயில்ல டாஸ் ஆமா, அதுவும் பண்ணலாம். ஒரு சின்ன ஃப்ரை போட்டு அப்ப வச்சு அப்படி பண்ணுங்க. அருமையா இருக்கும். அருமையா இருக்குமா? வெங்காயம் பேசுறீங்க. ஆம்லேட் போட்டுக்கலாமா வேணாமா? போடலாம். இல்ல அவளுக்கு போட்டு இது உள்ள சின்ன ரேப் பண்ணீங்க. நீங்க எத்தனை வாட்டி ரேப் பண்ணி சாப்பிட்டுருக்கீங்க? ஒரு வாட்டி தான். கருவாடை எத்தனை வாட்டி நீங்க ஒன் டைம் சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டு நீ அந்த ஸ்மெல் பிடிக்கல உங்களுக்கு? லாஸ்ட் டைம் வந்து இதுமா அவ்வளவு அது கதவு மூடிட்டு சமைச்சா இங்கேயும் லாஸ்ட் டைம் தின்னுச்சு லாஸ்ட் டைம். சரியா கருப்பா அந்த நல்லா இல்ல அழகா சாமி, அதுக்காக இல்ல. அந்த கோல்டன் கலர் பாருமா. இது பண்ணல. இதுக்கு தரது இருக்குல்ல. நீ கேளு அப்பா. அம்மிட்ட குத்தேன். என்ன குத்த? அவன் முத்த பக்கத்துல இருந்தா முத்த குத்திட்டேன். அவன் சாம்பார் வந்துடும். சாம்பாரு கல்வி எப்படி சமைக்கிறது? ஓ எஸ். சாப்பிடக்கூடாது. வெந்து போல இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். வேறு நீ இதை தொட்டுட்டு தொடாதீங்க. எல்லாம் நான் தெரியும். நீ இதுல புடி, நீ அதை தொட்டுட்டு கை கழுவாம எதையும் தொடாதீங்க. வீட்டில் வந்து அம்மாட்ட அப்பாட்ட பேசிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நாளைக்கு வெளியே தாம்மா குக் பண்ணணும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்பா சொன்னாங்க, நீ வந்து இந்த இந்த இங்கேருந்து இப்போ நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இல்லைங்களா, ஆதித்யா தான் எடுத்துகிட்ருக்காங்க. அப்பா தான் சொன்னாங்க இந்த ஷார்ட்டை நீ வெளியெல்லாமோ சுற்றி காமிங்க, வெறும் வீடு மட்டும் உள்ளே உட்காந்து சமைக்கிறத காமிக்காதீங்க, வெளியெல்லாம் வந்து இந்த மாதிரி செடியெல்லாம் அப்படியே காமிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட்ஸ்க்கு ஐடியா சொன்னது வந்து என்னோடய அப்பா தான். கொஞ்ச நேரத்தில் நான் அன்மியூட் பண்ணிவிட்டு இந்த நேச்சராக எவ்வளோ சவுண்டு இருக்குது வெளியே அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அப்படி ஒரு சவுண்டு. இப்போ வரைக்கும் மழை இல்லாமல் இருக்குது. மழை வந்த பிறகும் இதே மாதிரி ஒரு ஷார்ட்டை நான் எடுத்திருக்கோம். அதையுமே இந்த கிளிப்பிங்கில் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஹாய் ஹாய் பேபி. என்னத்துக்கு கதவு முன்னீங்க பாப்பா? கதவு ரொம்ப டார்க்கா இருக்கும். Wait, I can string it there. I can like wait my photo na. எதுக்குமா? ஏமா அம்மா ப்ளீஸ் பாப்பா, ப்ளீஸ் பாப்பா, எந்த வேலையும் பண்ண அம்மா ப்ளீஸ் வேணாம். அம்மா சொன்னா கேளு, இருட்டா இருக்குது. இது மாதிரி வெளியே வந்து சமைக்கிறதுக்கு இட வசதி இருக்கிறதுனால மட்டும் இந்த மாதிரி நாங்கள் சமைக்கிறது இல்லை. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போதும் கூட தெருக்கது இருக்கு இல்லைங்களா, அந்த ஃப்ரண்ட் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு முன்னாடி இந்த அடுப்பை வச்சுட்டு என்னால் எப்போல்லாம் முடியுதோ பிள்ளைங்களோட உட்காந்து நான் கண்டிப்பாக இந்த மாதிரி சமைச்சிடுவேன் எப்போ டைம் கிடைக்குதோ. நீங்களுமே எங்கே இருந்தாலும் சரி இந்த மாதிரி எப்பயாவது ஒரு சமயம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சமைச்சு பாருங்கள். அதனுடைய டேஸ்ட்டே வேறு. சுமாராக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீ வெட்டணும். அது எப்படி சாமி? அவன் கேட்கும் போது தான் கரெக்ட். நீ தர உனக்கு இன்னொரு பாதி வெங்காயம் இருக்கு, இன்னொரு பாதி வெங்காயம் தர. அமைதி அமைதி, பொறுமை பொறுமை, சாந்தம். இல்ல இல்ல, சாந்தம் 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 சாந்தம். ஓகேவா? என்னத்துக்குமா அந்த கதவு மூடினீங்க? அடப்பா இருக்கு பாப்பா. உங்களுக்கு தெரியுதா கிறிஸ்பினஸ்? சரி, இன்னும் கொஞ்சம் லைட்டா ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிடுங்க எண்ணெய்.
அந்த எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணு சாமி. அவன் வெங்காயம் கட் பண்ணுறதுலே இருக்கு உங்களுக்கு பொறுமையா. இன்னும் 2 ஸ்ப்ரே. போதும் 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 போதும். கிறிஸ்பியா வரணுமா? அப்படியே மொறுமொறுமா இருக்கும். என்னென்னவா இருக்கும்? மொறுமொறுமா இருக்கும். மொறு. தோசை கல் இது சின்ன கல் பாப்பா. அது இது சின்னதா இல்லை. எண்ணெய் இது ஆணையை வதக்கி பண்ண முடியாது. பொறுமை. நீ வெங்காயம் வதக்கிட்டு வேணா இதில் வச்சுட்டு எடுத்து. ஓகேவா? வா சாமி. போ. பாப்பா இந்த பக்கம் வாங்க, அப்பதான் அம்மா அங்க உட்கார முடியும். இந்த சைடு வா. நீங்க வாங்க. எப்படி இருக்கு சொல்லுங்க. அருமை. இப்போ பெப்பர் இல்லை, இது மிளகாத்தூள் போட்டுட்டேன். இரு சாமி. இது வா. இங்கே எப்படி பாருங்க ஆம்லேட்டு. மேலே தூக்கு. புது வெளியே போகாத. போட்டேன் நான். சாம்பார் ஓபன் பண்ணுங்க. சாம்பார் ஓபன் பண்ணுங்க. பேன் கேக்கா எப்படி எடுத்துட்டேன். சாம்பார் கரண்டி எங்க பாப்பா? அது புடிங்க கிண்ணத்து இது அந்த இன்னும் இது எடுத்துட்டு வாங்கன்னா இதே தூக்கின்னு வந்துட்டானு. அதெல்லாம் இல்ல சார். குட் ஜாப் டி. பாப்பா சாம்பார் புடி. Here you go. ஓகே. Thanks. No worries. சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க. என் தட்டுல அப்பளம் இருக்கு, கருவாடு இருக்கு. ஆனா முட்டை மட்டும் பக்கத்து வீட்டுல இருந்துச்சு. நீங்க சொன்னீங்களா ஒரு கான்செப்ட் சொல்லுங்க. எக் சாப்பிட்டுக்கு கருவாடு கிரன்ச்சியா இருக்கு. சேர்த்தா அருமையா இருக்கும். அதை எப்படி சாப்பிடணும்னு அதை சொல்லுங்க முதல்ல. ஸோ எக் எடுத்து அதோட கருவாடு போட்டு ஃபோல்ட் பண்ணி இது என்ன கான்செப்ட்? அதெல்லாம் சாப்பிட தெரிஞ்சவங்களுக்கு தான் பாப்பா தெரியும் எப்படி சாப்பிடணும்னு. அடியா டெய்லி வந்துடலாம் எக் போட. உங்க அப்பா இல்ல பாப்பா, அப்பா நல்லா பீட் பண்ணாங்க. அம்மம்மா வீட்டுல அடுப்பு இருக்குல்ல வெளிய, அங்க வந்து இதே மாதிரி அம்மம்மா வருப்பா. கருவாடு இந்த இதுவே வறுத்துட்டு லஞ்சுக்கு செய்யறாங்கன்னு வச்சுக்க. லஞ்சுக்கு இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட மாட்டோம். வெளியவே காலியாயிடும் பாப்பா கருவாடு. வீட்டுக்குள்ள வரதுக்குள்ளே கருவாடு காலியாயிடும். ஏன் சொல்லு. அங்கேயே காலி பண்ணிடும். இவ்வளோ நேரம் நாங்கள் சமைச்சதெல்லாம் பார்த்தீங்க. இப்போ வந்து நாங்கள் சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டோம். உங்களை பார்க்க வச்சுட்டே நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது சின்ன வயசில் வெளியே சமைச்சு விளையாடினது, இல்லை இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் வெளியே சமைச்சு விறகடுப்பில் சாப்பிட்டது அப்படின்னு நீங்கள் ரீகால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பி. கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு குட்டி விலாகில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.